விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் 21/3/2026 சனிக்கிழமை இரவு 11:57 மணி வரை வளர்பிறை திருதியை திதியும் நாள் முழுவதும் அஸ்வினி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரையும், மதியம் 12 மணிக்கு பிறகு 1 மணி வரையும் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் உள்ள நேரமாக இருக்கிறது. இன்றைய நாளின் ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய தினம் சூழும் கிழக்கு பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் புதன் செவ்வாய் ராகு, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பூஜை யாக முறைகள் மேற்கொள்வதற்கு உகந்த தினம், வீடு வாகனம் வாங்குவதற்கு ஏற்ற நாள், ஆடை ஆபரணம் அணிவதற்கு உகந்த தினம், பசு மாடுகளை புதிதாக வாங்குவதற்கும் ஏற்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. சனிக்கிழமை என்ற முறையில் பைரவரை வழிபட சகலவிதமான சேமங்களும் ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் நம் அப்பா வழி உறவுகளை பற்றி ஜோதிடத்தில் தெரிந்து கொள்ள உதவக்கூடிய மிக முக்கியமான பாவகமாக சிம்ம பாவகம் இருக்கிறது. சிம்ம வீடு எந்த அளவுக்கு சுப தொடர்புகளை பெற்றிருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்முடைய மூத்தோர்கள் மதிப்பு மிகுந்தவர்களாகவும் மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றவர்களாகவும் வாழ்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். நம்முடைய அப்பா, அப்பாவினுடைய அப்பா, அப்படி வம்சாவளி அனைவருமே சொன்னால் தெரிகின்ற வகையில் மேன்மை நிறைந்தவர்களாக அவர்கள் இருக்கின்ற பகுதியில் புகழ் வாய்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள் அப்படிங்கிறது அந்த சிம்ம பாவகம். சூரியனும் அந்த சிம்ம வீடும் அதிகமாக சுப தொடர்புகளை பெற்றிருக்கின்ற சூழலில் மேற்சொன்ன நிறைவான பலன்கள் சம்பந்தப்பட்ட ஜாதகர் அன்பர்களுக்கு கிடைக்கும். நன்றி. மேச ராசி அன்பர்களே, தடைகள் நீங்குவதற்கும் காரிய வெற்றி ஏற்படுவதற்கும் கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு அதில் முழுமைதனை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக மேச ராசிக்காரர்களுக்கு மேன்மைகளோடு உயர்வுகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. நிம்மதியான அணுகுமுறைகளும் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் கூடுதல் பொருளாதார சிறப்புகளும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கும். எல்லாவற்றிலுமே உயர்வான மேன்மைகள் கூடுதலாகவே இருக்கும். எல்லோரோடும் இயல்பாக பழகுவீர்கள், அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள், கொடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிப்பீர்கள், தடைகள் அனைத்தும் விலகு இருக்கிறது. முக்கிய கிரகங்கள் எல்லாம் நல்ல சாதகமான சூழலில் சஞ்சரிக்கிறது. குரு பகவானும் சரி, கூடுதலாக சந்திரன், மற்றைய கிரகங்கள் எல்லாம் வலிமை பெற்று சஞ்சரிக்கின்ற சூழலில் மனதளவில் உற்சாகம் மேம்படக்கூடிய தினமாக மேசத்துக்கு இன்றைய நாள் இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத சில வெற்றி அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைகளால் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு சற்று அனுசரித்து போவது நல்லது. நிதி மேலாண்மை கொடுக்கல் வாங்கலையும் சற்று கவனமாகவே இருங்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று அதிக கவனத்தோடு இருந்து வெற்றி காண வேண்டிய தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான சூழலில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத சூழல் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் கிடைக்கும். பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது கோபப்படாமல் பேசுவது அனுகூலத்தை கொடுக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது அனுகூலத்தை செய்யும். குழந்தைகளிடம் பேசும் பொழுது நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசுவது நல்லது. பெண்மணிகளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கூடுதலாக ஆர்வம் செலுத்துவீர்கள். நிதி நிலைமை சற்று தாமதப்படும்.
கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு நற்பலன்கள் நடக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். கலைத்துறை என்பர்கள் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் சிறப்பாக இருக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகின்ற தினமாக மேசத்திற்கு அன்பும் பாராட்டும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிற நாளாகவும், பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பு மேம்படுகிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, இன்றைய தினத்திற்கான கிரக வலிமைகள், கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? நினைத்து பார்க்க முடியாத சில அனுகூலங்களும் ஆச்சரியமான நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். முக்கிய கிரகங்கள் எல்லாம் சற்று வலுவாக சஞ்சரிக்கிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சந்திரன் வளர்பிறை நிலையில் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். கூடுதலாக சனி அதிக சுப தொடர்போடு இருக்கிறார். ராசிநாதன் உச்சம் பெற்றிருந்தாலும் பலவீனமாக இருப்பது சில காரிய தடைகளை கொடுக்கும். ஆனால் அனைத்தையும் சாதிக்கின்ற வல்லமையும், எடுத்த காரியத்தில் வெற்றி காணும் வரை கூடுதல் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். முக்கிய கிரகங்கள் எல்லாம் மதிப்பு மிகுந்த தன்மையில் சஞ்சரிக்கிறது. காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவதற்கான சூழல்கள் உண்டு. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். கொடுக்கல் வாங்கல் இயல்பான முறையில் இருக்கும். பணவரவு அநேக அனுகூலங்களை கொடுக்கும். கடன் சார்ந்த விவகாரங்களில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. எதிரிகளை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். கூடுமானவரை எந்த சூழலிலும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் கவனமாக இருங்கள். செய்தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். தொழில் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகள் மேம்பட்ட சூழலை கொடுக்கும். மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணை மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் பங்குதாரர்களால் ஆக்கப்பூர்வமான தன்மைகள் ஏற்படும். நெருங்கிய உறவுகள் நட்புகள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் வழியிலும் நல்ல விதமான அனுகூலங்கள் உண்டு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு மறைமுக ஆலோசனைகள் கிடைப்பதற்கான சில சூழலை கொடுக்கும். எதிரிகளும் உங்களுக்கு கூட இன்றைய தினம் நண்பர்கள் ஆவார்கள். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்கள். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. பணப்புழக்கம் நிறைவான முறையில் இருக்கும். புகழ் பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகள் சாதகமான தன்மைகளை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு நினைத்தது நடக்கும். இளைஞர்களுக்கு சிக்கல்கள் நீங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை ரிஷபராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கு எந்த கிரக மாற்றங்கள் இன்றைய தினம் இருக்கிறது? குறிப்பாக சந்திரன் இன்றைய நாளில் மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். தனாதிபதி வளர்பிறை நிலையில் இருப்பது மேம்பட்ட சூழல். ராசியில் குரு பகவான் இருப்பது, ராசிநாதன் சிக்கலான ஒரு இடத்தில் இருந்தாலும் குருவின் தொடர்போடு இருப்பது, லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சனி இது போன்றதொரு கிரக தொடர்புகள் இல்லாமல் சந்திரன் மட்டுமே இருக்கிறார் என்ற சூழல்ல தொழில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று மாறுபட்ட அனுபவங்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து முதுமையாக ஒழுங்கி விலகிக் கொள்வது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு காரிய வெற்றியை நிறைவாக பெறுவீர்கள். அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். குறிப்பாக பொருளாதார நலன் மேம்படும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். மன மகிழ்ச்சிக்காக சில குறிப்பிடத்தகுந்த செலவுகளை செய்வீர்கள். நண்பர்கள் புதிதாக அமைவார்கள். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டு. தொழில் விருத்தி சார்ந்த விஷயங்களில் ஆதாயமான தன்மைகள் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலம் சிறப்பான முறையில் கிடைக்கும். பொறுப்புகள் மேம்படும். ஒரு சில அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் உத்தியோகத்துறையில் கிடைக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சிகரமான சூழல்கள் உருவாகும். குறிப்பாக உஷ்ண சம்பந்தமான நோய் தொந்தரவுகள் இருக்கும். கவனமாக இருங்கள். குழந்தைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வீர்கள்.
தேவையற்ற வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு அனுகூலமான சூழலை கொடுக்கும். மனதளவில் உற்சாகம் ஏற்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு கௌரவம் உயரும். விரும்பிய பதவிகள் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு நல்லதொரு மாற்றமும் உற்சாகமும் நிறைந்த தினமாக, மிதுனத்திற்கு மேன்மைகள் கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக வலிமைகள், கிரக மாற்றங்கள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். ராசிநாதன் கேந்திர வலுவோடு நட்பு வீட்டிலும் சரவீடு என்று சொல்லக்கூடிய மேசத்தில் அபாரமான முறையில் வளர்பிறையில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பொருளாதார நலன் மேம்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். தெளிவாக முடிவெடுத்து அனைத்திலும் நிறைவான வெற்றி காண்பீர்கள். குறிப்பாக 8, 9ஆம் பாவகத்தில் சஞ்சரிக்கின்ற கிரகங்கள் சற்று சிக்கலான சூழலில் இருக்கிறதால வாகன பயணங்களில் நிதானமாக செல்வது நல்லது. தந்தை மகன் உறவு விட்டு கொடுத்து போவதால் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக உற்சாகமாக காணப்படுவீர்கள். மனதளவில் குழப்பம் நீங்குவதால் தெளிவான முடிவெடுத்து வெற்றி காண இருக்கிறீர்கள். தூய உள்ளத்தோடு செயல்படுவீர்கள். ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். கோபதாப பிடிவாத குணத்தை மட்டும் சற்று கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. மற்றவர்களால் இருந்து வந்த தொல்லைகள் துன்பங்கள் குறையும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல்கள் இருந்தாலும் முடிவில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பாக சற்று தொந்தரவுகள் ஏற்படலாம். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. கவனமாக செயல்படுவது சிறப்பு. குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். உறவுகளிடம் நிதானமாக பேசுவது அனுகூலத்தை தரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை தரும். பெண்மணிகள் கோபத்தை விடுத்து பக்குவமாக பேசுவதன் மூலமாக நன்மை உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அரசியல்வாதிகள் சமூக சேவகர்களுக்கு அனுகூலமான பலன்கள் நடக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சந்தோஷத்தை கொடுக்கிற வகையில் மேன்மையோடு நடக்கப் பெறுகிற தினமாக, சுகம் நிறைந்த நாளாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்பு மேம்படுகிற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? எல்லா வகையிலுமே சிந்தித்து செயலாற்றுவதன் மூலமாக மேம்பட்டதொரு நல்ல சூழல்களும் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் நிறைந்த தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எல்லோருடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகின்ற வகையில் நடந்து கொள்வீர்கள். எதிர்ப்புகள் விலகும். தடைகள் நீங்கும். மனோதைரியம் மனத்துணிவு அதிகரிக்கும். எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் மேம்படும். மனக்கலக்கங்கள் கவலைகள் விலகும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மரியாதையும் மேம்படும். கொடுக்கல் வாங்கல் அனுகூலத்தை செய்யும். குறிப்பாக நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகுக்கடை போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. மேம்பட்டதொரு சிறப்பான சூழல். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். தேவையான நேரத்தில் தேவையான பண உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரிக்கட்ட நண்பர்கள் மூலமும் சில உதவிகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண சற்று கடின முயற்சிகள் தேவைப்படும். அஷ்டம சனி காரணமாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பாக அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கலாம். ஆனால் செய்த வேலைக்குண்டான பெயரும் புகழும் கிடைக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கலாம். திருமண விஷயங்கள் உறுதிவார்த்தை சொல்லப்படும் பொழுது அதிக கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் விட்டு கொடுத்து போவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வாகன பயணத்தில் நிதானமாக போவது நல்லது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். பெண்மணிகளுக்கு பண வரவு மேம்படும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பொருளாதார மேன்மைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு வெற்றி கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்கள்
மிக கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதகமானதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக சிம்மத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. வெற்றி நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு திருப்திகரமான சூழல் உள்ள தினமாகவும், பூர நட்சத்திர நண்பர்களுக்கு சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான கிரக சஞ்சாரங்கள், கிரக அனுகூலங்கள் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? நினைத்ததை அனைத்தும் நினைத்தபடி சாதிக்கின்ற வல்லமையும் மேன்மையும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். 10 2ஆம் பாவங்களோடு குரு தொடர்பு கொள்வது, கூடுதலாக ராசிநாதன் பலவீனப்பட்டிருந்தாலும் குருவின் தொடர்பில் இருக்கிறது. 7ஆம் பாவகத்தில் சூரியன் சுக்கிரன் இணைந்திருப்பது போன்று சில சாதகமில்லாத தன்மைகள் இருந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவம் உள்ள தினமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். எதிர்பாராத தனவரவு ஏற்படும். திடீர் மனக்கவலை ஏற்பட்டு விலகும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் பொழுது அதிக கவனம் தேவை. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். வியாபாரம் தொடர்பான முயற்சி வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. குறிப்பாக குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதில் சில தடைகள் ஏற்படும். அதிக முயற்சிக்கு பிறகு காரிய வெற்றி உருவாகும். நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். குடும்ப உறவுகள் பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவும் அனுகூலமும் கிடைக்கும். உறவுகள் வருகையும் அவர்களால் சந்தோஷமான சூழலும் காணலாம். குடும்ப உறவுகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்விக்கின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. பெண்மணிகளுக்கு வீண் அலைச்சல் இருக்கும். கவனமாக இருங்கள். குறிப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அலைச்சல்கள் இருந்தாலும் காரிய வெற்றி ஏற்படும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழல்கள் உருவாகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான சங்கடமான சூழல்கள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியான அனுபவங்கள் வெளிப்படுகின்ற தினமாக கன்னிக்கு கவலைகள் ஒழிகின்ற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் மாற்றங்கள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்துகிறதா, இல்லை ஏமாற்றமான சூழலை தருகிறதாங்கிறத பார்க்க இருக்கின்றோம். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வித்தியாசமான முறையில் சஞ்சரிக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது ராசிநாதன் ஒரு விதத்தில் பலவீனம் ஆனாலும் உச்சம். 10 சந்திரன் வளர்பிறை நிலையில் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். ராசியை குருவும் பார்ப்பது அமோகமான அனுகூலங்களை செய்யும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் நிருபாளருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் உண்டு. கணவன் மனைவி உறவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும். தொழிலாளர்களாலும் குறிப்பாக உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் சாதகமான நிகழ்வுகள் உண்டாகும். இன்றைய தினம் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அவர்களால் சில அனுகூலங்கள் ஏற்படும். குறிப்பாக மனதில் நினைப்பதை சாதிக்கின்ற வல்லமை நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் மேம்பட்ட சூழலில் இருக்கும். மனோதைரியம் உருவாகும். எந்த காரியத்தையும் துணிவோடு செய்து அதிக நன்மை அடைவீர்கள். போட்டி பந்தயங்கள் அனுகூலத்தை தரும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவதும் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்த்து மேலதிகாரிகளோடு அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். சந்தோஷமான சூழல் உருவாகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உறவுகளோடு பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். பெண்மணிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த பயம் நீங்கி துணி உண்டாகும். தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புகழ் பாராட்டு வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்கான சூழல்கள் உருவாகும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும்
அநேக அனுகூலங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உண்டாகும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தடை நீங்கி மிக மேம்பட்ட சூழலில் பூர்த்தியாகக்கூடிய நாளாக, துலாத்திற்கு சிக்கல்கள் விலகுகிற அன்பும் பண்பும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான கிரக வலிமைகள், கிரக வல்லமைகள் எல்லாம் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறது? விரும்பியதை விட மேம்பட்ட சூழலில் நல்ல விதமான அனுகூலங்களும் அமைதியான அனுபவங்களும் நிறைந்த நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். மேம்பட்ட சூழலோடு நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையுண்டு. முக்கியமாக ராசிநாதன், பாக்கியாதிபதி சந்திரன், குரு போன்ற கிரகங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் சஞ்சரிப்பது சிந்தனை சக்தியை ஊக்குவிக்கும். நினைத்ததை அனைத்தும் நினைத்தபடி நடக்க வைக்கும். உங்களுடைய செயலில் கூடுதல் கண்ணும் கருத்துமாக இருந்து வெற்றி காண இருக்கிறீர்கள். எல்லோராலும் மதிக்கப்பட போகிறீர்கள். குறிப்பாக கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி புகழ் பெற இருக்கிறீர்கள். கோபதாப பிடிவாத குணங்களை குறைப்பது நல்லது. தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். குறிப்பாக குரு பகவான் பார்வைப்படுகின்ற இடங்கள் எல்லாம் குறைவில்லாத நன்மைகளை செய்யும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு எல்லாவிதமான வெற்றி வாய்ப்புகளும் அனுகூலங்களும் உண்டாகும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் மேன்மை நிறைந்த சூழல்கள் உண்டாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் இடையூறுகள் விலகும். புதிய தொழில் பங்குதாரர்கள் அமைவார்கள். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. தொழில் விருத்தி அடைவதுடன் ஆதாயமும் மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திருப்திகரமான சூழலை உணருவீர்கள். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடு கூடுதல் மகிழ்ச்சிகளை கொடுக்கும். அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு தடை ஏற்பட்ட காரியங்கள் சாதகமாக நடக்கும். மனத்தெளிவு உண்டாகும். பணவரவும் அவர்களுக்கு இயல்பான முறையில் இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகள் உண்டாகும். எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி புகழ் பெற இருக்கிறீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சிகரமான மேம்பட்ட அனுபவங்கள் நிறைந்த தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எதிர்ப்புகள் மறைகிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் உண்டாகிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான கிரக வலிமைகள், கிரக வல்லமைகள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகளும் மேன்மைகளும் நிறைந்த நாளாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ஐடி, வங்கிப்பணி, ஆசிரியர் துறை போன்ற அமைப்புகள், எல்லாவற்றிலுமான அறிவு சார்ந்த துறைகளிலும் இருக்கின்றவர்கள், ஜோதிடம், கணிதம், ஆராய்ச்சி மாதிரியான துறை அமைப்பில் இருக்கிற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்குமே சாதகமான தன்மைகள் ஏற்படும். இணைய வழி வருமானம், டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கெல்லாம் சிறப்பான சூழல் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மரியாதையும் மேம்படும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாவிதமான செயல்பாடுகளிலும் நிறைவாக செய்வீர்கள். குறிப்பாக நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். எல்லோராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமான நடக்கும். மனதிற்கு பிடித்தமான விருப்பமானவர்களை சந்தித்து மகிழ்ச்சியோடு உரையாடுவீர்கள். மனோதைரியம் ஏற்படும். குறிப்பாக அதிக நன்மை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாக பேசி பழகிக் கொள்வது சிறப்பு. உத்தியோகத்துறை என்பவர்களும் சற்று நிதானம், பொறுமை காப்பது அவசியம். கணவன் மனைவி பிரியமும் நெருக்கமும் அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி கொள்ளுற நிகழ்வுகள் ஏற்படும். உறவுகளிடம் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த பயம் நீங்கி துணி உண்டாகும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்பு. கலைத்துறை என்பவர்களுக்கு சிறப்பானதொரு அனுகூலங்கள் உண்டு. புகழ் பாராட்டு வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழல்கள் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் தானாக வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் சில தடைகள் உருவாகும்.
மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக விலகக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் வெற்றியும் தனவரவும் மேம்படுகிற தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர என்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. பூராட நட்சத்திர என்பர்கள் பொறுமை காப்பது சிறப்பு. உத்திராடம் நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான கிரக வலிமை, கிரக வல்லமை எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம் என்ற எண்ணமும் தயக்கம் நீங்கி உற்சாகமாக செயல்படக்கூடிய தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள், நாளில் சந்திரன் திக்பலம், 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து தனஸ்தானத்தை பார்ப்பது போன்று அனுகூலமான சூழலோடு மகரத்திற்கு இன்றைய நாள் மதிப்பு மிகுந்த நாளாக அமையிருக்கிறது. கூடுதல் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். நிதி நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைப்பீர்கள். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமான முறையில் அமையும். எல்லாவிதமான விஷயத்திலும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். தடைகள் நீங்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கிறதால குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். குறிப்பாக குடும்ப உறவுகளோடு சிறுதூர பயணம் சென்று மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. எதை செய்தாலும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு செய்து அதில் வெற்றி காணுவீர்கள். குறிப்பாக சேமிப்பு எண்ணங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். செய்தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும். மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அனுகூலம் பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்த பலன் சற்று தாமதப்படும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். ஒரு சிலருக்கு புத்திரபாக்கிய அமைப்புகளும் உண்டு. குழந்தைகளால் நன்மைகள் உண்டாகும். குலதெய்வ அனுகிரகம் ஏற்படும். பெண்மணிகளுக்கு வீண் அலைச்சல் செலவு ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்தகரமான சூழல் மாறி மகிழ்ச்சிகரமான தன்மைகள் ஏற்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு சாதகமான சூழல்கள் உருவாகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். எதிர்பார்த்த வெற்றி உருவாகும். இளைஞர்களுக்கு எல்லா வகையிலும் எழுச்சியும் மேம்பட்ட தன்மைகளும் உள்ள நாளாக நினைத்தது நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனை நீங்குகிற நாளாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்கள் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய தினம் எப்படி இருக்கிறது? மனதளவில் உற்சாகத்தோடு இருப்பீர்கள். மகிழ்ச்சிகரமான அணுகுமுறைகளை மேற்கொள்வீர்கள். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். ராசி வலுவாக இருக்கிறது. ராசிநாதன் சிறப்பாக செஞ்சரிக்கிறார். சிந்தனை செயல்திறன் மேலோங்கும். எல்லோராலும் புகழப்படுகிற வாய்ப்புகள் உண்டு. கடன் தொந்தரவுகள் விலகும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு விட்டுக் கொடுத்து போவதால் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகலாம். புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டு. நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பீர்கள். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்றைய நாளின் நேரத்தை அருமை உணர்ந்து செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி பெற இருக்கிறீர்கள். எதிர்பாராத சில அனுகூலங்களும் திருப்பங்களும் ஏற்படும். குறிப்பாக சுக்கிரனினுடைய சஞ்சாரம் சில சங்கடங்களை கொடுக்கலாம். வீடு வாகன விஷயங்களில் சற்று உஷாராக இருங்கள். திறமையாக எதையும் சமாளிப்பீர்கள். சிந்தித்து செயலாற்றுவீர்கள். திட்டமிட்ட காரியம் அனைத்தும் திட்டமிட்டபடியே சிறப்பாக நடக்கும். செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மேம்பட்ட சூழல்கள் உருவாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள தொகைகள் நிறைவான முறையில் வந்து சேரும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உறவுகள் நட்புகளால் ஆதாயம் உருவாகும். குழந்தைகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். பெண்மணிகளுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலும் சாதகமான முடிவை பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு தகுந்த மரியாதை உண்டு. விருதுகள் கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. கடன் தொல்லை நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். தொழில் போட்டிகள் நீங்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும்.
மேலிடத்தோடு இருந்து வந்த கருத்து பேதமைகள் நீங்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலத்தை செய்யும். இளைஞர்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகுகிற நாளாக, முயற்சி பலனளிக்கின்ற தினமாக கும்பத்துக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படுகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான கிரக வலிமைகள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? எல்லா வகையான அனுகூலங்களும் தடைகளை வென்று வெற்றி வாகை சூடுவதுமான சூழலோடு மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் நிறைந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். அதிர்ஷ்டத்தை சொல்லுகிற சந்திரன் வளர்பிறை நிலையில் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருப்பதும், 4ஆம் பாவகத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதும், கூடுதலாக 12ஆம் இடம் புதன், செவ்வாய், ராகு, குரு போன்ற கிரக தொடர்போடு இருப்பதால வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த வர்த்தகத்தில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். அனைவராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். எதிலும் நியாயமும் நேர்மையும் சிறப்பான முறையில் இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். கோபதாப பிடிவாத குணங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. அடுத்தவர்களால் இருந்து வந்த தொல்லைகள் குறையும். மனதளவில் நிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல்கள் இருந்தாலும் முடிவில் சாதகமான பலன்களே கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பாக கவலை ஏற்பட்டு விலகும். அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகள் ஆதரவு ஓரளவு நிறைவான முறையில் கிடைக்கும். எதை செய்தாலும் 1-2 முறை யோசித்து செய்வது அனுகூலமான தன்மைகளுக்கு வழிவகுக்கும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். உறவுகளிடம் பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். பெரியோர் ஆதரவும் அனுகூலமான சூழலும் உருவாகும். குழந்தைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது. பெண்மணிகள் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலமாக நன்மை உண்டாகும். கூடுதலாக எதிலும் உழைக்க வேண்டிய தன்மைகள் ஏற்படும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். கை கட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். அரசியல்வாதிகள், சமூக சேவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பவர்களுக்கும் ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலக இருக்கிறது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும்.